இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பிட்வீன் டூ செட்ஸ் A cross B அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து ரிலேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அண்ட் வி saw that relation is a subset of the Cartesian product அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே போல் we saw that ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு அதாவது between two sets there can be 2 to the power of p into q relations. ஸோ அவ்வளோ ரிலேஷன்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் அ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ரிலேஷன். ஓகேவா. ஸோ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்னா ரிலேஷன்லேயே இன்னும் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லையா. ஸோ என்ன அந்த என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் வாட் வி saw in our previous எக்ஸாம்பிள். இதில் வந்து ஃபர்ஸ்ட் செட்டில் 5 மெம்பர்ஸ் இருக்காங்க, செகண்ட் செட்டில் 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வி saw that இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரிலேஷன். இட் இஸ் அ டைப் ஆஃப் ரிலேஷன் இன் விச் எவ்ரி எலிமெண்ட் இன் A is related to the element in B with the first letters matching அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் அவர் arrow diagram for that relation. ஓகே. ஸோ இப்போது நம்ம ஃபங்க்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a relation is called a function f from A to B if every element of A has only one element in B. ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம ரிலேஷனுக்கு கொடுக்குற எக்ஸ்ட்ரா கண்டிஷன் விச் மேக்ஸ் த ரிலேஷன் அ ஃபங்க்ஷன். ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு எலிமெண்ட்டும் ஏல இருக்க ஒரு எலிமெண்ட்டும் இட் ஷுட் ஹாவ் ஒன்லி ஒன் எலிமெண்ட் இன் பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்க, இந்த ஏரோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேவா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இந்த பூனா இஸ் நாட் மேப்ட் அட் ஆல். பூனா இஸ் நாட் ரிலேட்டட் டு any element in B. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். ஏன் ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷன் ஆகணும்னா ஏல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே ரிலேட் ஆகிருக்கணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் என்ன, ஏல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் பியில் இருக்க ஒரே ஒரு எலிமெண்ட் கூட தான் ரிலேட் ஆகிருக்கணும். இங்கே நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த சித்ரான்றது வந்து கேரட் அண்ட் கோலா அப்படின்ற 2 எலிமெண்ட் கூட ரிலேட் ஆகிருக்கு. ஸோ த செகண்ட் ரீசன் ஃபார் திஸ் arrow diagram for not to be a function is Chitra is related to 2 elements that is carrot and cola in B. ஸோ இதுவரை நம்ம பார்த்துட்டு இருந்த ரிலேஷன் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுதான் 2 ரீசன். ஒன்று என்ன, ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்குமே ஒரு எலிமெண்ட் இன் பி இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் ஃபெயில் ஆகிடுச்சு. செகண்ட் கேஸ் என்ன, செட் ஏல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு எலிமெண்ட் தான் பியில் இருக்கணும். ஆனால் நம்ம கேஸில் 2 எலிமெண்ட் இருக்குது. ஸோ இது வரலும் நம்ம பார்த்துட்டு இருந்தேன் இந்த ரிலேஷன், இந்த பர்டிகுலர் ரிலேஷன் வந்து இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேவா. ஸோ நம்ம ஆனால் இன்னொரு ரிலேஷன் பார்த்தோம் இல்லையா. எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது ஒரு ரிலேஷன் பார்த்தோம். என்ன பார்த்தோம், ரிலேஷன் ஆர் வேர் எக்ஸ் கமா ஒய் such that y is equal to x plus 1 and x belongs to A
which is the set 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இல்லையா ஸோ இந்த கேஸில் நம்மளோட வென் டயக்ராம் ஆரோ டயக்ராம் எப்படி இருந்தது we had 2 circles ஸோ இதுலேயும் 1 2 3 4 5ன்ற அதே எலிமெண்ட்ஸ் இதுலேயும் 1 2 3 4 5ன்ற அதே எலிமெண்ட்ஸ் பட் ஆனால் என்ன பார்த்தோம் எக்ஸில் இருக்க ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒய் வேல்யூ எப்படி இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும் ஸோ 1க்கு என்ன வேல்யூ இருக்கும் 2 அப்படின்னு இருந்திருக்கும் 2க்கு 3ன்னு இருந்திருக்கும் 3க்கு 4ன்னு இருந்திருக்கும் 4க்கு 5ன்னு இருந்திருக்கும் again இதில் பார்த்தீங்கன்னா this is also not a function. It is not a function. ஏன் அப்படின்னா நமக்கு first condition fail ஆகுது என்ன condition every element in A should be related to B இதில் 5 is not related to any element in B whereas second condition பார்த்தீங்கன்னா actually meet ஆகுது second condition என்ன only one element கூட தான் மேப் ஆயிருக்கணும் ஏல இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் ஒரு எலிமெண்ட் இன் பியில் தான் மேப் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இட் இஸ் ஆக்சுவலி ஒரு எலிமெண்ட் கூட தான் மேப் ஆயிருக்கு 1 வந்து 2 கூட மட்டும்தான் மேப் ஆயிருக்கு 2 வந்து 3 கூட மட்டும்தான் மேப் ஆயிருக்கு 3 வந்து 4 கூட மட்டும்தான் மேப் ஆயிருக்கு 4 வந்து 5 கூட மட்டும்தான் மேப் ஆயிருக்கு பட் எலிமெண்ட் இன் A is mapped to only one element பட் ஆனாலும் நமக்கு ரெண்டு கண்டிஷனுமே மீட் ஆனால் தான் இதை வந்து நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியும் இல்லையா ஸோ இந்த பர்டிகுலர் ரிலேஷனும் ஃபங்க்ஷன் கிடையாது ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு செட் எடுத்துப்போம் ஓகே ஒரு ரூமில் we have 5 people ஓகே A B C D E அப்படின்னு 5 people இருக்குது ஓகே இன்னொரு செட்டில் வந்து இவங்களோட பாசிபிள் ஏஜஸ் இருக்குது ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் 11ல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராபப்ளி இந்த 13 14 15 16 மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் ஓகேவா 13 14 15 16 17 ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏவோட ஏஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ப்ராபப்ளி 14 ஓகே பட் ஏ கேன் நாட் பி 13 years old அண்ட் 14 years old இல்லையா உங்கள் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று 13 years சொல்லுவீங்க இல்லைனா 14 years சொல்லுவீங்க 13 அண்ட் 14 நிச்சயமாக ஆன்சர் பண்ண மாட்டோம் இல்லையா ஸோ அதே போல் இப்போ பி பார்த்தீங்கன்னா பி கிட்ட கேட்கும்போது மேபி ஹில் சே ஹிஸ் 13 years old சி கிட்ட கேட்கும்போது may say he's 14 years old and D கிட்ட கேட்கும்போது 15 அப்படின்னு சொல்லலாம் E கிட்ட கேட்கும்போது 16 கூட சொல்லலாம் ஓகேவா ஸோ இப்போது இது பார்த்தீங்கன்னா செட் ஏ இது வந்து செட் பி செட் ஏல இருக்க 5 மெம்பர்ஸ்க்கு செட் பியில் இருக்க ஏஜை வந்து ரிலேட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இப்போது இது வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன ஏல இருக்க ஒரு எலிமெண்ட்டும் பியில் இருக்க எலிமெண்ட்டோட பியில் இருக்க ஒரு எலிமெண்ட்டோட மட்டும்தான் ரிலேட் ஆகிருக்கணும் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஏல இருக்க ஒரு எலிமெண்ட்டும் ரிலேட் ஆகிருக்கணும் ஏல இருக்க ஒரு எலிமெண்ட்டும் ரிலேட் ஆகிருக்கா ஸோ ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக ஏஜ்னு ஒன்று இருக்கும் ஓகே 13.5 வாட் எவர் இட் இஸ் ஸோ அவங்களுக்கு ஏஜ்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ எவ்ரி எலிமெண்ட் இன் ஏ இஸ் ரிலேட்டட் டு சம் எலிமெண்ட் இன் பி ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அடுத்தது செகண்ட் கண்டிஷன் என்ன every element in B should be mapped to only one element in B இல்லையா every element in A should be mapped to only one element in B ஓகேவா ஸோ இப்போ நம்ம இதை செக் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்றது இந்த 14ன்ற எலிமெண்ட்டு ஆக்சுவலாக ஏக்கும் ரிலேட் ஆகிருக்கு சிக்கும் ரிலேட் ஆகிருக்கு பட் ஆக்சுவலாக நமக்கு கண்டிஷன் என்ன ஏல இருக்க ஒரு எலிமெண்ட்டும் ஒரு எலிமெண்ட் கூட தான் ரிலேட் ஆகிருக்கணும்
ஸோ ஏ இது கூட ரிலேட் ஆயிருக்கு 14 கூட மட்டும்தான் ரிலேட் ஆயிருக்கு, பி 13 கூட மட்டும்தான் ரிலேட் ஆயிருக்கு, சி 14 கூட மட்டும்தான் ரிலேட் ஆயிருக்கு, டி 15 கூட மட்டும்தான் ரிலேட் ஆயிருக்கு, அதே போல் இ 16 கூட மட்டும்தான் ரிலேட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ perfect example for a function. So இப்போ நான் என்ன சொல்கிறேன், இது என்ன எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் என்ன, set of 5 people and their ages. ஓகேவா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பியில் வந்து ஒரு எலிமெண்ட் அன்ரிலேட்டடாக இருக்குது, பட் ஸ்டில் திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் தான். ஏன்னா நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏல இருக்க ஒரு எலிமெண்ட்டும் மேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பியில் எலிமெண்ட்டு மேப் ஆகாமையும் இருக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போது இது வந்து எப்படி வந்து செட் பில்டர் ஃபார்மில் எழுதுவோம் அப்படின்னா, எஃப் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய். ஸோ இதுவுமே ஆர்டர் பேர்ஸில் தான் எழுதுவோம். ஏன்னா function is nothing but a special case of relation. ரிலேஷன்ன்றது என்ன, ரிலேஷன்றது it is a subset of Cartesian product. ஸோ Cartesian productகுள்ளே எப்படி எலிமெண்ட்ஸ் இருக்கும், ஆர்டர்ட் பேர்ஸாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ எக்ஸ் கமா ஒய் such that for all x that is x belongs to A, that is y that belongs to B. ஓகேவா. ஸோ அடுத்தது ஒரு ஃபங்க்ஷன் ஏலேருந்து பிக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, எஃப் கோலன் வச்சுட்டு ஏ டு பி அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகே. அடுத்து நம்ம ஃபங்க்ஷனை வேறு என்ன நேம் வச்சு சொல்லலாம் அப்படின்னா, we can call it as mapping or transformation. ஓகேவா. ஸோ அடுத்து இப்போ நம்ம ரிலேஷன் பார்க்கும்போது டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு டொமைன் என்னவாக இருக்கும், domain of the function should be equal to the entire set A. Subset of நம்ம ரிலேஷனில் என்ன பார்த்தோம், it is a subset or equal set of Aன்னு பார்த்தோம். பட் ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா domain should be equal to the first set, that is set Aவாக இருக்கணும். அடுத்தது கோடொமைன் பார்த்தீங்கன்னா codomain of F பார்த்தீங்கன்னா it is the whole set B. ஓகேவா. அடுத்து என்ன பார்த்தோம், ரேஞ்ச் பார்த்தோம் இல்லையா. ரேஞ்சுன்றது அகெயின் எந்தெந்த எலிமெண்ட்லாம் மேப் ஆகிருக்கோ அது மட்டும்தான் ரேஞ்சு. ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி என்னென்ன எலிமெண்ட்ஸ் மேப் ஆகிருக்கோ அது மட்டும்தான் ரேஞ்சு. ஸோ நம்ம கேஸில் 13, 14, 15, 16 இந்த 4 எலிமெண்ட் மட்டும்தான் ரேஞ்சு. ஸோ we can say that range of F is a subset or equal set of the whole set B அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா. இப்போது ஒரு ஃபங்க்ஷனை f of A equal to B அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, that is A எழுதாமல் I'll write it as x and y. ஓகே. f of x equal to y அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா, fன்ற ஃபங்க்ஷனுக்கு xன்ற இன்புட் கொடுத்தனா it gives me the output y. Okay, so this is function and this is the output. ஓகேவா. ஸோ இப்போது இந்த அவுட்புட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அந்த இன்புட் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இது என்னது அவுட்புட்டு. இன்புட் என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ப்ரீ இமேஜஸ் இன்புட். ஓகே. ஸோ இப்போது எஃப்ன்ற நம்ம கேஸில் எஃப்ன்றது என்ன, ஏஜ் கண்டுபிடிக்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ எஃப் ஆஃப் கேபிட்டல் ஏ இஸ் 13 இல்லையா. ஸோ இதில் 13 இஸ் த image of A
whereas A is the pre-image of 13. ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஏற்கனவே டொமைன், கோடொமைன், ரேஞ்சு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ புதுசாக பார்த்தது இமேஜ் அண்ட் ப்ரீ இமேஜ் அப்படின்ற இந்த ரெண்டு வேர்டும். ஓகேவா? ஸோ எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் த டொமைன் ஹேஸ் யூனிக் image. So every element of the domain has unique image. அதுதான் function அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அடுத்து நம்ம வந்து என்ன பார்த்தோம், கார்ட்டீசியன் கார்டினல் நம்பர் ஆஃப் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தோம். அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ், ஒரு ரிலேஷனுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் கிடையாது, ஒரு கார்ட்டீசியன் செட்டுக்கு எத்தனை பாசிபிள் ரிலேஷன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, இப்போ சென்னை அண்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் என்னென்ன பாசிபிள் ரிலேஷன் சொல்லலாம். சென்னை இஸ் த கேபிட்டல் சிட்டி ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த சிட்டிஸ், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். இல்லை Chennai is one of the cities which has airports in Tamil Nadu அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டுக்கும் நடுவில் நிறைய ரிலேஷன்ஸ் டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுபோல் எத்தனை ரிலேஷன்ஸ், மேக்ஸிமம் எத்தனை ரிலேஷன்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் சொன்னோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் எப்படி கண்டுபிடிச்சோம், 2 to the power of p into q அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், ஃபங்க்ஷன்றது என்னன்னு பார்த்தோம். ஃபங்க்ஷன் இஸ் ஆக்சுவலி அ சப்செட் ஆஃப் ரிலேஷன். ஏன்னா ரிலேஷனுக்கு ஸ்பெஷல் கண்டிஷன் அப்ளை பண்ணால் அதுதான் ஃபங்க்ஷன் நம்ம சொன்னோம். ஸோ நேச்சுரலாக ஃபங்க்ஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் த ரிலேஷன். ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி q to the power of p. இது ரெண்டுக்கும் நான் உங்களுக்கு வந்து டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் q to the power of p. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் படிக்கும்போது இது என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. நான் அப்போ ஒரு தடவை இது எப்படி வந்துச்சு, இந்த வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போது வாட் டிட் ஐ சே, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ன்றது இந்த அவுட்டர் செட்டு, ரிலேஷன்றது அதில் இருக்க சப்செட்டு, ஃபங்க்ஷன்றது அதுக்குள்ளே இருக்க சப்செட். ஓகே, இது எஃப்ன்றது இது வந்து ரிலேஷன் அண்ட் இந்த அவுட்டர் செட் என்ன, இதுதான் கார்ட்டீசியன் செட், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ we know that function is a subset of relation. Function is a subset of relation which is a subset of the Cartesian product. ஓகே, அடுத்து இப்போ ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்ப்போம். சரி, ஓகே. ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் அண்ட் ரியல் ஃபங்க்ஷன். ஓகே, ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனோட ரேஞ்சுன்றது என்ன, இமேஜஸ், கலெக்ஷன் ஆஃப் இமேஜஸ் இல்லையா. ஸோ ஒரு ஃபங்க்ஷனோட இமேஜ் வந்து ஒரு ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் வந்து இஸ் த செட் ஆர் இஸ் த ரியல் நம்பர் செட் ஆர் சப்செட் ஆஃப் ரியல் நம்பர் செட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். தென் we call the function as real valued function. ஒரு ஃபங்க்ஷனை எப்போ ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம், ஒரு ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் வந்து இஸ் அ செட் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் இல்லை சப்செட் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸாக இருந்தது அப்படின்னா then we call the function as real valued function. ஓகே, எப்போ ஒரு ஃபங்க்ஷனை ரியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா when both its domain and range ரெண்டுமே is a set of real numbers ஆவோ or subset of real numbers ஆவோ இருந்தது அப்படின்னா we call it as real function. Okay, real valued function
அந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் வந்து ரியல் நம்பர் செட்டாவோ இல்லை சப்செட் ஆஃப் ரியல் நம்பர் செட்டாவோ இருந்ததுன்னா அதை வந்து ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ ரியல் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் அப்படின்னா when both its domain and range is a set of rational numbers, sorry, set of real numbers or subset of real numbers are இருந்ததுன்னா then we call it as real functions. ஓகே, இப்போ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அதோட கார்டினல் அதோட நம்பர் ஆஃப் பாசிபிள் ஃபங்க்ஷன்ஸ் என்னவாக இருக்கும், எப்படி டினோட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை எப்படி ஃபங்க்ஷனை எப்படியெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம், ரிலேஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்த்தோம். அடுத்தது ஃபங்க்ஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா we can represent a function, okay, a function can be represented as set builder formula represent பண்ணலாம். ஓகே, அடுத்து ராஸ்டர் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ராஸ்டர் ஃபார்ம். ஓகே, செட் பில்டர் ஃபார்ம்னா என்னன்னு தெரியும் இல்லையா. நம்ம செட் பில்டர் ஃபார்மில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம், எஃப் equal to set of all x comma y such that y equal to f of x where x belongs to set A and y belongs to set B. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து செட் பில்டர் ஃபார்மில் எழுத முடியும். அடுத்தது ராஸ்டர் ஃபார்ம். ராஸ்டர் ஃபார்ம்னா என்ன, கமா செப்பரேட்டடாக எழுதுறது, கோஆர்டினேட் பேர்ஸை கமா செப்பரேட்டடாக எழுதுறது. இப்போ நம்ம இந்த ஏஜ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, இதுக்கு என்ன, A, 14, B, 13, C, 14, D, 15, E, 16. ஸோ இப்படி பார்த்தோம் இல்லையா. ஸோ இதை ஆர்டர்ட் பேர்ஸாக எழுதுனீங்கன்னா இப்படி தான் எழுதுவீங்க. ஃபங்க்ஷனில் இருக்க ஒரு எலமெண்ட்ஸும் இப்படி தான் கமா செப்பரேட்டடாக ஆர்டர் பேர்ஸில் எழுதுவோம். ஓகே, அடுத்தது டேப்லர் ஃபார்ம். ஓகே, ஸோ இதையே வந்து நம்ம டேப்லர் ஃபார்மில் எழுதலாம், டேபிள் ஃபார்மில். ஸோ டேபிள் ஃபார்மில் என்ன எழுதுனா எப்படி எழுதுவீங்க, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பர்சன்ஸ், செகண்ட் இருக்கிறது ஏஜ், ஸோ A வந்து 14, B வந்து 13, C 14, D 15 and E வந்து 16. ஸோ இது டேப்லர் ஃபார்ம் டேபிளில் ரெப்ரசன்ட் பண்ணுறது. அடுத்தது ஏரோ டயக்ராம் வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போதே பார்த்தோம் இல்லையா, 2 சர்க்கிள் போட்டு எலிமெண்ட்ஸ் எழுதி அதில் ஏரோஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து அடுத்தது ஏரோ டயக்ராம். அண்ட் ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்கன்னா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா கிராஃப். ஓகே, ஸோ இப்போது இதை வந்து நம்ம கிராஃபில் எக்ஸ் அண்ட் 2 பிளேனர் சர்ஃபேஸில் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். A, B, C, D, E, age வந்து I'll just break the graph. Okay, so 13, 14, 15, 16 அப்படின்னா, ஸோ A வந்து 14, B வந்து 13, C வந்து again 14, D வந்து 15, F வந்து 16. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் என்னோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ இதை வந்து கிராஃப் ஃபார்ம்லேயும் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ இது ஜாயின் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா யூ கெட் அ graph like this. ஓகேவா, அடுத்து சில ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். அதோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் என்னென்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் என்ன வேல்யூ இன்புட்டாக கொடுக்குறீங்களோ அதை அப்படியே அவுட்புட்டாக கொடுத்துரும். ஓகேவா? ஸோ எந்த சேஞ்சஸும் பண்ணாமல். ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் அ ரியல் நம்பர் செட் and it gives to another real number set, and we define the function as y equal to, that is f of x equal to x. ஸோ என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதே தான் அவுட்புட்டாகவும் கிடைக்கும். ஸோ x1னா y1, x3னா y3, x இன்ஃபினிட்டினா y இன்ஃபினிட்டி, x0னா y0. ஸோ இதுதான் வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இதோட டொமைன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட டொமைன் எப்படி இருக்கும்? இட் இஸ் அ ரியல் நம்பர் டொமைன். ஸோ டொமைன் இஸ் அ சப்செட் ஆஃப் த ரியல் நம்பர். அண்ட் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் எப்படி இருக்கும்? ரேஞ்சும் இட் வில் பி அ சப்செட் ஆஃப் ரியல் நம்பர், பிகாஸ் நீங்கள் என்ன இன்புட்டாக கொடுக்குறீங்களோ அதே தான் அவுட்புட்டாக கொடுக்க போகுது. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனோட கிராஃப் பார்த்தீங்கன்னா இட் வில் லுக் சம்திங் லைக் திஸ். ஸோ நீங்கள் எக்ஸோட வேல்யூ 1ன்னு கொடுத்தீங்கன்னா ஒயோட வேல்யூ 1 தான் இருக்கும். ஸோ இந்த ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த 0.5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 5. ஸோ அப்போது இந்த சின்ன சின்ன மார்க்ஸ் எல்லாம் 1 2 1 2 3 4 5. ஸோ 6 7 இட் கோஸ் ஆன் லைக் திஸ். ஸோ நீங்கள் எக்ஸோட வேல்யூ 1ஆக இருக்கும்போது ஒயோட வேல்யூ என்ன இருக்கும்? இட் வில் பி 1. ஸோ இந்த பாயிண்ட் என்ன? 1,1 அப்படின்ற பாயிண்ட் இல்லையா? ஸோ இது எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்ற பாயிண்ட். இது வந்து 1 2 3 4, இது வந்து 5. சிமிலர்லி இது வந்து 1 2 3 4 and 5ன்ற பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் என்ன? திஸ் இஸ் 1,1ன்ற பாயிண்ட். அதே இந்த பர்டிகுலர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 2,2 அப்படின்ற பாயிண்ட்டு. ஸோ என்ன எக்ஸ் வேல்யூ கொடுக்குறீங்களோ அதே தான் ஒய் வேல்யூ வரும். ஸோ இதுதான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனோட கிராஃப் பார்த்தீங்கன்னா இட் வில் லுக் something like this. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா என்ன? நீங்கள் என்ன வேல்யூ இன்புட்டாக கொடுத்தீங்கனாலும் ஒரு கான்ஸ்டண்ட்டை தான் அது அவுட்புட்டாக கொடுக்க போகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனும் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் செட், and the function is defined by y equal to f of x, and the function is, it will just return a constant where c is a constant. Where c is a constant. So இதோட graph எப்படி இருக்கும்? Constant function ஓட graph பார்த்தீங்கன்னா it will be a straight line that is parallel to the x axis இருக்கும். ஏன்னா நீங்கள் எக்ஸோட வேல்யூ என்ன இன்புட்டாக கொடுத்தீங்கனாலும் அது கொடுக்க போகிற அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5ன்ற ஒரே ஒரு நம்பர் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் x 1ன்னு கொடுத்தாலும் 5 தான் கொடுக்கும். x வந்து 1ன்னு கொடுத்தீங்கனாலும் ஒயோட வேல்யூ 5 தான். x வந்து 2ன்னு கொடுத்தீங்கனாலும் ஒயோட வேல்யூ 5 தான். x வந்து 100ன்னு கொடுத்தீங்கனாலும் ஒயோட வேல்யூ 5 தான். x வந்து 0 கொடுத்தீங்கனாலும் ஒயோட வேல்யூ 5 தான். x வந்து -10ன்னு கொடுத்தீங்கனாலும் ஒயோட வேல்யூ 5 தான் இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா இட் வில் பி அ ஸ்ட்ரெயிட் லைன் parallel டு த எக்ஸ் ஆக்சஸ். நான் இங்கே வந்து இந்த கான்ஸ்டன்ட் வந்து சியோட வேல்யூ வந்து 5ன்னு எடுத்து கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கேன். நம்ம என்ன கான்ஸ்டன்ட் வச்சோம்னாலும் இதோட வேல்யூ வந்து எக்ஸை பொறுத்து மாற போகிறது கிடையாது. ஒய்யோட வேல்யூ வில் பி ஆல்வேஸ் த சேம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இப்போ இதோட டொமைன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் த டொமைன் ஃபார் திஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்? டொமைன் இஸ் த ரியல் நம்பர். whereas what is the range for the constant function? ரேஞ்ச்னா என்ன? ஆர்டர் பேஸில் செகண்டாக இருக்கிற எலமெண்ட் இல்லையா? ஸோ இதில் என்னது, என்ன நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அவுட்புட் வந்து 5 தான் வரப்போகுது. ஸோ எல்லா ஆர்டர் பேர்லேயும் செகண்ட் நம்பர் என்னவாக இருக்க போகுது? இட் வில் பி த கான்ஸ்டன்ட். நம்ம கேஸில் இட் வில் பி 5. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷன்.
polynomial function. Okay, so polynomial function உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட் ஃபார் த பாலினாமியல் ஃபங்க்ஷன். இது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ y equal to 5 அப்படின்றது இட்ஸ் அ பாலினாமியல் ஃபங்க்ஷன் வித் the degree 0, y equal to 3x. பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான். இந்த இதுக்கு தனி ஒரு நேம் இருக்குது. இதுக்கு பேர் என்ன? லீனியர் ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ y equal to 5x plus 10 லீனியர் ஃபங்க்ஷன். இட் இஸ் ஆல்சோ பாலினாமியல் ஃபங்க்ஷன். அடுத்து y equal to 2x square plus 4x plus 3. It is a polynomial function. இதோட ஸ்பெஷல் நேம் என்ன? குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்தது 2x square plus 5 இதுவும் பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் அ பாலினாமியல் ஃபங்க்ஷன் y equal to x cube. கியூபிக் ஈக்குவேஷன்ன்றதும் பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு கிராஃப் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இட் வில் பி y equal to a0 plus a1x plus a2x square up to an x power n அப்படின்றது வரலும் இருக்கும். ஸோ இதோட இன்புட் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே ரியல் ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ f from r to r, real numbers to real numbers, that is defined by f of x equal to y equal to இது வந்து polynomial equation, standard form for polynomial equation. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 3 கிராஃப் பார்ப்போம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி y equal to 5ன்ற கிராஃப் எப்படி இருக்கும்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ இதோட கிராஃப் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து வந்து y equal to 3x அப்படின்ற கிராஃப் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஓகே, y equal to 3x அப்படின்ற கிராஃப் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அடுத்து y equal to x square அப்படின்ற கிராஃப் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஓகே, அண்ட் y equal to x cube இந்த 3 கிராஃபும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, y is equal to 3x அப்படின்றது என்னது? இட்ஸ் அ லீனியர் ஃபங்க்ஷன். லீனியர் ஃபங்க்ஷனோட கிராஃப் எப்படி இருக்கும்? இட் வில் பி அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? அடுத்தது y is equal to x squareன்றது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட கிராஃப் எப்படி இருக்கும்? இந்த கிராஃப்க்கு பேர் என்ன? இட்ஸ் அ பேரபோலா. அடுத்து y equal to x cube அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கியூபிக் ஃபங்க்ஷன். அதோட கிராஃப் வந்து சம்திங் இட் லைக் சம்திங் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இப்போது இது ஈக்குவேஷனை பொறுத்து கிராஃப் வந்து ஒன்று எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இது வந்து லீனியர் ஃபங்க்ஷன், இது வந்து குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன், இந்த கிராஃப் வந்து கியூபிக் ஃபங்க்ஷனோட கிராஃப். ஓகே, அடுத்தது ரேஷனல் ஃபங்க்ஷன். ஓகே, ரேஷனல் நம்பர்ஸ் ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு ஞாபகம் இருக்கா? ரேஷனல் வில் பி ஆஃப் த ஃபார்ம் p by q where q not equal to 0 அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதுதான் வந்து என்னது? ரேஷனல் நம்பரோட ஃபார்மேட்டு f of x divided by g of x என்ற ஃபார்மேட்டில் இருக்கும் where g of x is not equal to 0. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். x plus 1 divided by 3 is a y equal to x plus 1 divided by 3 is a rational function. Y equal to x square plus 5 divided by x is a rational function. ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னது? ரேஷனல் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் எழுதியிருக்கேன். இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா f of x divided by g of x அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கும். You can see x plus 1 is f of x and g of x is a constant 3 in this particular case. Whereas இதில் பார்த்தீங்கன்னா g of xன்றது it is x and f of xன்றது x square plus 5ன்ற quadratic equation, that is polynomial function அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த ரெண்டு கிராஃபும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா y equal to x plus 1 by 3 அப்படின்ற ரேஷனல் ஃபங்க்ஷனோட கிராஃப். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் வந்து 3ன்ற கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ இட் வில் ஜஸ்ட் பிகம் அ லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் லீனியர் ஈக்குவேஷனோட கிராஃப் பார்த்தீங்கன்னா இட் வில் லுக் லைக் அ ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்தது y equal to x square plus 5 by x அப்படின்ற கிராஃப் பார்த்தீங்கன்னா இட் வில் பி அ திஸ் கிராஃப் வில் லுக் லைக் the second graph. ஓகேவா? அடுத்தது y equal to 1 by x, just inverse of x. என்ன x கொடுக்குறீங்களோ அதோட இன்வர்ஸ். x வந்து 1ன்னு கொடுத்தீங்கன்னா y ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்?
1/1 that is 1 இருக்கும். xோட வேல்யூ வந்து வந்து 2 அப்படின்னு கொடுத்தோம்னா இதோட இன்வர்ஸ் it will be 0.5 அப்படின்னு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதோட இன்வர்ஸ் எக்ஸ் என்ன கொடுக்குறீங்களோ அதோட இன்வர்ஸ் அவுட்புட்டாக இருக்கும். ஸோ அந்த ரேஷனல் ஃபங்க்ஷனோட கிராஃப் பார்த்தீங்கன்னா it will look like the third graph. ஸோ இது வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாடுலஸ் ஃபங்க்ஷன். மாடுலஸ்னால் என்னன்னு தெரியும் இல்லையா? நீங்கள் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்பர் எது கொடுத்தீங்கனாலும் it will give you a positive output. So y equal to modulus of x. So f of x equal to y equal to modulus of x. So x oda value 1 ன்னு கொடுத்தீங்கன்னா y ஓட வேல்யூ will be 1. 0 கொடுத்தீங்கன்னா it will be 0. minus 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா it will be 3. minus 10 கொடுத்தீங்கன்னா plus 10. 100 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா it will return 100. So this is be our modulus function இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா f of x is equal to x when x is greater than or equal to 0. So in x வந்து 0 or greater than 0 வருதுன்னா it will just return the x value, whereas it will return minus x if x is less than 0. ஓகேவா? ஸோ என்ன பண்ணும், எக்ஸோட வேல்யூ வந்து 5 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா it is greater than 0. So it will just return the function value as the same x. ஓகேவா? whereas எக்ஸோட வேல்யூ வந்து minus 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, x of minus 5 என்னவாயிடுது அப்படின்னா மைனஸ் எக்ஸ். ஸோ அதுதான் இது ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா? மைனஸ் எக்ஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ மை அவுட்புட் minus 10ன்னு சொன்னேன். minus 10. So my output will be plus 10. ஸோ இதுதான் வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப் வந்து it will look like this. ஸோ நீங்கள் +1 கொடுத்தீங்கன்னா +1 ரிட்டர்ன் பண்ணுது. எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும்போது 1 ரிட்டர்ன் பண்ணுது. எக்ஸோட வேல்யூ -1 இருக்கும்போது 1 ரிட்டர்ன் பண்ணுது. -1 ரிட்டர்ன் பண்ணியிருந்தால் அது பாயிண்ட் இங்கே வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் என்னது, -1,1. ஸோ எக்ஸோட வேல்யூ -1 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்குது, +1 இருக்குது. அதே இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ -5, எக்ஸோட வேல்யூ -5 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது, +5 இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா சைனை வந்து நலிஃபை பண்ணி தருது. ஸோ திஸ் இஸ் அவர் மாடுலஸ் ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப் இப்படி தான் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிக்னம் ஃபங்க்ஷன். சிக்னம் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னென்னா, இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் f of x equal to, it returns 1 if x is greater than 0. x வந்து 0வோட பெருசாக இருந்ததுன்னா 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும். it will return 0 if x is equal to 0 and it will return -1 if x is less than 0. ஓகேவா? ஸோ இந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? சிக்னம் ஃபங்க்ஷனோட கிராஃப் பார்த்தீங்கன்னா it will look something like this. ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும்போது it will return 0. ஸோ இந்த பாயிண்ட்டு. அடுத்தது எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ greater than 0வாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா it will just return 1. ஸோ எக்ஸோட வேல்யூ நீங்கள் 10ன்னு கொடுத்தீங்கனாலும் 1 தான் ரிட்டர்ன் பண்ணும், 100ன்னு கொடுத்தீங்கனாலும் 1 தான் ரிட்டர்ன் பண்ணும், 2ன்னு கொடுத்தீங்கனாலும் 1 தான் ரிட்டர்ன் பண்ணும். அதே போல் ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ லெஸ் தேன் 0வாக இருக்கும்போது -1 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸோட பாசிட்டிவ் வேல்யூஸ்க்கு it will be a line parallel to x axis and above the x axis, and negative values எல்லாத்துக்கும் it is a line parallel to x axis and it is below the x axis இருக்கும். ஸோ சிக்னம் ஃபங்க்ஷன் can be written as y equal to sgn of x அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதோட டொமைன் பார்த்தீங்கன்னா என்ன, இது டொமைன் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர் செட்டு. ஓகே, நீங்கள் என்ன ரியல் நம்பர் வேல்யூ கொடுத்தீங்கனாலும்
அதுக்கான அவுட்புட் பார்த்திங்கன்னா 1 0 -1 தான் வரும். ஸோ இதோட ரேஞ்ச் என்ன? The range for the signum function will be -1 0 and 1. இந்த 3 element தான் output setல இருக்கும். So this is going to be my signum function. இன்னும் ஒரு special function பார்த்தரலாம். ஓகேவா? Last one is greatest integer function. இது என்ன பண்ணுது அப்படின்னா this function will return you the greatest integer. Okay, so இப்போ x ஓட value x ஓட value இந்த column represent பண்ண போறேன். y ஓட value, that is f of x, which is the greatest integer function value வந்து I'm going to write in this column. Okay, so if it is 0, it is going to return 0. If it is 0.3, it is going to return 0. If it is 0.9, it is going to return 0. If it is 1.1, it is going to return 1. அதே போல if it is minus 0.3, it is going to return you -1. Okay, because this number minus 0.3 is less than 0 and greater than 1 -1, so it is going to return you -1. If you're going to give 0.999, 2.999, it is going to return you 2. so இதுதான் இந்த என்னோட greatest integer numberோட table பார்த்தீங்கன்னா it will look like this, and the graph will be the one on the left side. ஓகேவா? ஸோ கிராஃப் பார்த்துடலாமா? இப்போது என்னது 0லேருந்து 1.999 வரையிலுமே இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ 0. ஸோ இந்த ரெட் கலர் லைன் வில் கேட்டேன். ஓகே, 1லேருந்து 1.999 வரையிலுமே இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் 1. ஸோ அதனால தான் 1லேருந்து 2 வரையிலும் கிராஃப் லைன் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் லைன் தான் வந்தால் கிராஃப். ஸோ இப்படி ரெட் கலர் லைன் வரைஞ்சிருக்காங்க. அதே போல் 2லேருந்து 2.99 வரையிலுமே இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் யூ 2. அதனால தான் y-ஓட வேல்யூ 2ல இந்த ரெட் கலர் லைன் வந்து வரைஞ்சிருக்காங்க. ஸோ இன்டிஜர் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட ரெப்ரசன்டேஷன் பார்த்திங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ், அண்ட் அதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் கிராஃப் வில் கேட். ஸோ இதோட டொமைன் என்னது? டொமைன் வந்து ரியல் நம்பர் செட். நம்ம இப்போ பார்த்தா எல்லா ஃபங்க்ஷனுக்குமே டொமைன் பார்த்திங்கன்னா ரியல் நம்பர் செட்டு. ஓகே, இதோட ரேஞ்ச் என்னவாக இருக்கும்? இதோட ரேஞ்ச் வந்து இட் இஸ் இன்டீஜர் செட். ஏன்? because it is returning the greatest integer. நீங்கள் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்தீங்கனாலும் அந்த என்ன கொடுப்பீங்க? ஏதாவது ஒரு ரியல் நம்பர் வேல்யூ கொடுப்பீங்க. அந்த ரியல் நம்பர் வேல்யூ என்னவாக இருந்தாலும் அதோட கிரேட்டஸ்ட் இன்டீஜர் என்னவோ அதை தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ என்னோட ரேஞ்ச் என்னவாக இருக்கும்? மை ரேஞ்ச் வில் பி த இன்டீஜர் செட். ஸோ இப்போ நம்ம 7 types ஆஃப் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அடுத்தது ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ், எப்படி ஆப்ரேஷன்ஸ் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது Algebra of Functions. ஓகே, ஸோ அல்ஜிப்ரானா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன்ஸ்க்கு நடுவில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ we know that the function from x to real number set and g, the function g from x to real number set, we have f plus g of x equal to f of x plus g of x. So ரெண்டு ஃபங்க்ஷனையும் we can add it like that. ஓகேவா? ஸோ இப்போ for example f of, I'll take an example. ஓகேவா? So I'll take f of x to be 2x plus 3 and g of x to be x minus 1. ஓகே, ஸோ இப்போது அடிஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா f plus g of x is equal to f of x plus g of x, that is 2x plus 3 plus x minus 1. ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 2x plus 3 plus x minus 1 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3x plus 2. ஸோ நம்ம ரெண்டு ஃபங்க்ஷனையும் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ரெண்டு ஃபங்க்ஷனையும் மைனஸ் பண்ண போகிறோம். f minus g of x is equal to f of x minus g of x, that is 2x plus 3 minus x
minus 1. So bracket open பண்ணா என்ன ஆகுது 2x plus 3 minus x plus 1 ஆகும். Simplify பண்ணிங்கன்னா x plus 4. So இது ரெண்டு ஃபங்க்ஷனையும் subtract பண்ணும்போது we get this answer. அடுத்தது multiply. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா f into g of x is equal to என்ன அப்படின்னா f of x into f of x into g of x, that is 2x plus 3 into x minus 1. So multiply பண்ணா என்ன வருது, first இதையும் multiply பண்ணி எழுதுறோம். So we get 2x square minus 2x minus 2x. அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா ப்ளஸ் 3x மைனஸ் 3. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3 வில் கெட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வில் கெட் லைக் திஸ். ஓகே, அடுத்தது ஸோ இது வந்து ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு நடுவில் இருக்க மல்டிப்ளிகேஷன் இல்லையா. ஸோ நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கூட நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4f of x is equal to 4 into f of x. Okay, so what we'll get 4 into 2x plus 3, which is 8x plus 12 அப்படின்னு சொல்லி will get the answer. Okay, அதே division பார்த்தீங்கன்னா the same 2x plus 3 by x minus 1 அப்படின்னு சொல்லி will get the answer, where this x cannot be equal to 1. ஏன்னா g of x 0 ஆகக்கூடாது. g of x எப்போ 0 ஆகும், when x value is 1, will get the denominator as 0. 1 minus 1 0 ஆகிடும். So x cannot be equal to 1. ஸோ இந்த கண்டிஷன் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா, அடுத்து நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்ப்போம். ஓகே, எக்ஸாம்பிள் 16. Let f of x equal to x square and g of x is equal to 2x plus 1 be two real functions. Find f plus g of x, f minus g of x, f into g of x and f divided by g of x. Okay, so நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் இதான். ஸோ f plus g of x is equal to f of x plus g of x, which is x square plus 2x plus 1. Okay, அடுத்தது f minus g of x is equal to f of x minus g of x, which is equal to x square minus 2x plus 1, which is x square minus 2x minus 1. Okay, அடுத்தது f into g of x என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of x into g of x, which is equal to x square into 2x plus 1. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 2x cube plus x square. ஸோ இதுதான் வந்து f into g of x. அடுத்தது f by g of x பார்த்திங்க அப்படின்னா f by g of x is equal to f of x divided by g of x இல்லையா. ஸோ f of x என்ன, x square divided by 2x plus 1. ஓகே, ஸோ இப்போது நம்ம இதில் ஒரு கண்டிஷன் இன்க்ளூட் பண்ணோம் இல்லையா, டினாமினேட்டர் g of x not equal to 0 அப்படின்னா. ஸோ இந்த g of x எப்போ 0 ஆகும், when xோட வேல்யூ -1/2 இருந்ததுன்னா. ஸோ எப்போ 2x plus 1 0 ஆகும், 2x equal to plus 1 inside போகும்போது -1 ஆகிடும். ஸோ x equal to -1/2. ஸோ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ -1/2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ 0 ஆகும். ஸோ இல்லையா, ஸோ எக்ஸோட வேல்யூ கேனாட் பி ஈக்குவல் டு -1/2. ஸோ இது என்னது, நம்ம டினாமினேட்டரில் இருக்க g of x 0 ஆகக்கூடாது. 0 ஆச்சுன்னா
undefined value ஆகிடும். ஸோ அது ஜீரோவாக இருக்கக்கூடாதுன்னா இந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு மட்டும் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் 17. Let f of x equal to root x and g of x is equal to x be two functions defined over the set of non-negative real numbers. Find f plus g of x, f minus g of x, f into g of x and f divided by g of x. So first f plus g of x is equal to f of x plus g of x, that is square root of x plus x. இது f of x ஓட வேல்யூ, இது g of x ஓட வேல்யூ. அடுத்தது f minus g of x is equal to f of x minus g of x is equal to square root of x minus x. f of x ஓட வேல்யூ minus g of x ஓட வேல்யூ. அடுத்தது f into g of x is equal to f of x into g of x, f of x into g of x, that is root x into x. So இது பார்த்திங்க அப்படின்னா we can write square root of x எப்படி எழுதலாம், x to the power 1/2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து x into 1. ஸோ ப்ரொபோர்ஷனல் எக்ஸ்பனன்ஸோட பவர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியும் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 1/2 plus 1 which is x into 3/2. ஸோ ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா x power 3/2 அப்படின்னு கிடைக்குது நமக்கு. அடுத்தது டிவிஷன் f of f divided by g of x is equal to f of x divided by g of x which is equal to square root of x by x. எப்போவுமே நம்ம டிவிஷன் அப்போது என்ன பண்ணுறோம், ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம், g of x 0 ஆகக்கூடாதுன்னு. g of x எப்போ 0 ஆகும், எக்ஸோட வேல்யூ வேறு x not equal to 0 இருந்ததுன்னா we can say this function will work. Okay, so this is how we find the algebra. This is how we do the algebra on the functions.